ஆண்டவனே, இன்னைக்கு பொழுது நல்லா விடியணும். அத்தைக்கு கோவம் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அவங்க என்ன அடிக்க கூடாது. உனக்கே தெரியும், நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்கிறது இல்ல. ஆனா ஏன் எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க? பணம் காசு வேணும்னு நான் பிரார்த்தனை செய்யல. என்னை யாரும் துன்புறுத்தாம இருந்தா அதுவே போதும். குழந்தைகளை எல்லாம் எழுத்துருங்க, பிடிச்சு போச்சு. கண்ணுங்களா, காபி காபி. இந்த கண்ணு. அம்மா, மறுபடியும் தூங்குறதுமா? காபி சாப்பிட்டு தூங்குடா கண்ணு. சாப்பிடுறீ? நெத்தில என்னடி காயம்? நேத்து ஸ்கூல் தவத்துல முட்டிக்கிட்டேம்மா. அந்த பாழா போன ஸ்கூல்ல என் குழந்தை வர்ற வழியில தான சோத்தை கட்டி வைக்கணும். நீ சாப்பிடுப்பா. ஏண்டி உன்னை கூப்பிட்டனே, காதுல விழல? பின்கட்ல பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்த அத்தை. அத்தை வாய் நிறைய கூப்பிட்டுடுவா, அதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஆனா அத கழுத உன்னை என் தலையில கட்டிட்டு போனானே உன் உதவாக்கிற சித்தப்பன், அவனை சொல்லணும். என்னடி என் பிள்ளைங்க சாப்பிடுறதையே பாத்துக்கிட்டு இருக்க? போப்பா, போய் நேத்து மிஞ்சின பழையது இருக்கு, எடுத்து கொட்டிக்கப்பா. அம்மா அம்மா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சாக்லேட் வாங்கி தரணுமா? அதுக்கு என்னடா ராஜா, ஒரு டின்னு சாக்லேட் வாங்கி தரேன், கொண்டு போ. சரிம்மா. அம்மா அம்மா, நீ ஓடி வாயே, இந்த அக்கிரமத்தை பாரு. நான் ஆசையா வளர்க்கிற நாய்க்கு பழைய சொத்தை போட்டு கெடுக்கிறாமா? ஏண்டி உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் நீ ஏண்டி தலையிடுற? அவன் நாய்க்கு நீ ஏண்டி பழைய சோறு போடுற? எப்போதுமே நாய்க்கு முதல்ல சோறு போட்டுட்டு தான் நான் சாப்பிடுறது வழக்கம். அதுக்காக ஏன் அத்தை என்ன திட்டுறீங்க? ஓசிச்சோறு திங்கிற கழுத, என்கிட்ட நீ எதிர்த்து பேசுற? உன்னை ஏட செய்யற பாரு. அவ்வளவுதான், கிடையாது. பாடி வா, வந்து பேசுற பாடி. கனிய பிடிச்சவளே, வேணா ஒழிச்சு போ. இன்னைக்கு உன்னை கொலை பண்ணி போடுறேன். உன்னை போட்டு உன்னை அடைக்கிறேன். போடி. அத்தை, கதவு திறங்க அத்தை. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன் அத்தை. அத்தை 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 அத்தை, கதவு திறங்க அத்தை. பாவம் மாலத்தி, அந்த ரூம்லயே இருக்காளே, அவளுக்கு பசிக்காது? அவ எக்கடாவது கெட்டு போறா, உனக்கு என்ன? நீ பேசாம சாப்பிடு. இனிமே நான் அப்படி தப்பு செய்ய மாட்டேன் அத்தை. அத்தை, கதவு திறங்க அத்தை. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன் அத்தை. அத்தை, கதவு திறங்க அத்தை. அத்தை, கதவு திறங்க அத்தை. எனக்கு இங்க பயமா இருக்கு அத்தை. அத்தை, கதவு திறங்க அத்தை. அத்தை 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 அத்தை. திடீர்னு கிணத்தடியில சரிக்கு விழுந்துட்டா டாக்டர். கொஞ்சம் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ரூம்ல தள்ளாதீங்க, கதவு போடாதீங்க. ஐயா ஐயா, அத்தையிட சொல்லுங்கய்யா, இந்த ரூம்ல போட சொல்லாதீங்கய்யா. ஐயா, அத்தையிட சொல்லுங்கய்யா, இந்த ரூம்ல போட சொல்லாதீங்கய்யா. இப்படிதாங்க வாய்க்கு வந்ததை உளர்ற. கொஞ்சம் வெந்நீர் கொண்டாறீங்களா? சரிங்க. ஏம்மா குழந்தை, உண்மையில் என்னமா நடந்தது? நீ கிணத்தடியில வழிக்கு விழுந்தியா?
இல்ல சார், அத்தம்மா இல்ல என்ன அடிச்சு ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க. என்னது? எதுக்காக அப்படி செய்யணும்? அது என்னமோ தெரியல டாக்டர். நான் ஒரு அனாதை. இந்த வீட்டுல இருக்கிறேன். அவங்க குழந்தைங்கள தான் அவங்க விரும்புறாங்க. என்ன கண்டா அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. டாக்டர், நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன். ஆனா இந்த ரூம்ல போட்டு அடைக்கிறாங்களே, அது ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நீங்க பெரியவங்க தானே, உங்களையும் அந்த அறையில போட்டு பூட்டி இருந்தா பயந்து போயிருப்பீங்க. அங்க பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, பூதம் இருக்கு. இந்தாங்க. அம்மா, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? இந்த குழந்தைக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. எதையோ பார்த்து பயந்து இருக்கிறா. இவளை இந்த வீட்டுல தங்க வைக்காம ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு உடனே மாத்தி ஆகணுமா? நல்லா இருக்கு. இந்த தரித்திரத்தை வச்சு சோறு போடுறதே பெரிய காரியம். எனக்கு இந்த செலவு வேறையா? ஆட்சேபனை எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு எந்த வித செலவும் இல்லாம நான் இவ்வளவு ஒரு அனாதை இல்லத்துல சேர்த்துறேம்மா. அப்படியே செய்யும். என் வீட்டை விட்டு இந்த தனியை ஒழிஞ்சா போதும். நல்லது, நான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நான் நாளைக்கு வந்து உன்னை அழைச்சிட்டு போறேம்மா. அங்கேயும் இதே மாதிரி இருட்ட இருக்குமா டாக்டர்? பயப்படாதம்மா, அங்க அறைகள் இருக்கு. ஆனா அந்த அறைகள் இருட்டாவும் இருக்காது, பூட்டியும் இருக்காது. பயப்படாத. என்னம்மா பாக்குற? இந்த குழந்தைகள்லாம் யாருன்னா இவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல தான் உன்னை நான் சேர்க்க போறேன். இவங்களெல்லாம் பார்த்தா பணக்கார வீட்டு பசங்களா தெரியுதே. இவங்கள மாதிரியே நீயும் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணுங்கிறதாமா என்னுடைய ஆசை. நல்ல பழக்க வழக்கமும் பண்பும் உள்ள பெண்ணா நீ விளங்கணும்னா இங்கதான் படிக்கணும். வாமா. நாளைக்குள்ள அந்த 20 பேருடைய யூனிஃபார்மை ரெடி பண்ணிடுங்க. நமஸ்காரம்மா. ஓ, வாங்க டாக்டர், உட்காருங்க. தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு உதவியை நாடி நான் இப்ப வந்திருக்கேன். என்ன டாக்டர், இந்த பள்ளிக்கூட வளர்ச்சிக்கே நீங்க தானே முக்கிய காரணம். உங்களுக்கு எந்த உதவி செய்யவும் நாங்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த பொண்ணு பேர் மாலதி. இந்த சின்ன வயசுலயே கஷ்டங்களை அதிகமா அனுபவிச்சோம். இவளை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இவளை நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்து அனாதையும் வாழ முடியுங்கிற நம்பிக்கையை நீங்க தான் இவளுக்கு தரணும். கண்டிப்பா செய்யறேன் டாக்டர். இனிமே அவ என் பொண்ணு மாதிரி. ரொம்ப நன்றிம்மா. மாலதி, இனிமே தாமா உனக்கு நல்ல காலம். நான் அடிக்கடி வந்து உன்னை பாத்துக்கிறேம்மா. என்ன, நான் வரட்டுமாமா? வாங்க மாலதி, இப்படி வாமா. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. அவன் அன்பே நாம் பெரும் கருணை. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. உள்ளம் என்னும் கோயிலை கட்டி வைத்தவன், உள்ளம் என்னும் கோயிலை கட்டி வைத்தவன், கண்கள் என்னும் வாசலை தந்து வைத்தவன், கண்கள் என்னும் வாசலை தந்து வைத்தவன், கண்ணில் வரும் பாதையை காணச் சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போகச் சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போகச் சொன்னான். கண்கள் அவனை காண்க, கண்கள் அவனை காண்க, உள்ளம் அவனை நினைக்க, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க, கைகள் அவனை வணங்க. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி
இங்க கலாட்டா? எல்லாரும் மாடிக்கு போங்க. ராமு, ராமு, அத்தை, ராமு. என்னடா இதெல்லாம்? வந்து வாச்சிருக்குதுங்களே பிள்ளைங்க பேய்ங்க மாதிரி. அதுங்க கலாட்டா பண்ணதை அடக்கி வைப்போம்னு நான் குறுக்க போனேன். என்ன அடக்கி விட்டாங்க. ஏண்டா இவ்வளவு கட்டு போட்டிருக்காங்களே, ஒரு சத்தம் போடக்கூடாது? ஏன் வாயை திறந்து அதனையும் துணியை வச்சு அடைக்கிறதுக்கா? நல்லா இருக்குடா. இந்த சின்ன பசங்களை மேனேஜ் பண்ண தெரியல. உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்க பண்ணா? உங்க அண்ணன் பிள்ளைங்க நீ எல்லாம் வெக்க பண்ணா? ராமு, ஐ ஆம் சாரி பாஸ்கர். வாய் தவறி உங்க அண்ணன் பேச்சு எடுத்துட்டேன். என்ன பண்ண சொல்ற? பிள்ளைங்க இருக்கிற லட்சணம் அப்படி. இது வரைக்கும் 7 வாத்தியாரங்க வந்தாச்சு. வர்றவங்க எல்லாம் இவங்க படுத்துற பாட்டை பார்த்துட்டு சம்பளம் கூட வாங்காம திரும்பி ஓடிட்டாங்க. நான் குழந்தைங்க கிட்ட காட்டுற கண்டிப்பா வேற யாருமே காட்டுறதில்ல. நீ அவங்க கூடவே சேர்ந்து விளையாடினா எப்படி உன்னை மதிப்பாங்க? மதிக்க வேண்டாம், மிதிக்காம இருந்தா பார்த்தாதா? ஆமா, கடைசி அனுசூயான்னு ஒரு டீச்சர் அம்மா வந்தாங்களே, அவங்களும் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்களா? வந்தாலே அனுசூயா, பேருதான் அனுசூயா. புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு பெத்த 2 குழந்தைகளை விட்டுட்டு இங்க வந்தா, நம்ம வீட்டு குழந்தைகளை பார்த்த உடனே அந்த குழந்தைகளே பெட்டர்னு புருஷனோட போய் சேர்ந்துட்டா. சம்பளத்தை சேர்த்து தரேன்னு சொன்னேன், கேட்கலையே, நிக்கலையே, போயிட்டாளே. போதுண்டா. இந்த குழந்தைகளை பத்தி எனக்கு இருக்கிற மனவேதனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க இஷ்டப்படியே விட்டுட்டா எப்படி? கவலை விடு, அவங்களை கண்டிச்சு வளர்க்கணும், அவ்வளவுதான். நாளைக்கே ஒரு பெரம்பை வாங்கிட்டு வந்து, இந்த பெரம்பு உனக்கு ஒண்ணும் இல்ல குதிரை ஓட்டுறதுக்கு, நான் வேற பெரம்பு வாங்கிட்டு வந்து பிச்சு போடுறேன், பிச்சு. முன்னாடியே அப்படி பண்ணா மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க. குச்சி வாங்கிட்டு வரேன்னு கொடுத்துட்டான். கம்மிய வாடா இங்க. ராமு உங்ககிட்ட மன்னிப்பு கேளு. உங்ககிட்ட வேணும்னா கேக்குறேன். அவரே பெரம்பல அடிப்பே சொல்றாரு. சாரி அத்தை, வீட்டுல இவ்வளவு வேலைக்காரங்க இருக்கும்போது நீங்க எதுக்கா ஷாப்பிங் போனோம்? நீங்களாவது வீட்டுல இருந்து குழந்தைகளை பார்த்து கூடாது? ராமு வீட்டுல இருக்கானேன்னு தாப்பா நான் வெளியே போனேன். உங்க மகன் ராமு தானே? இவனை பாத்துக்கவே 10 ஆள் வேணும். இந்த குழந்தைகள் பிரச்சனை நினைச்சாலே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. கவலைப்படாதப்பா, நம்ம டாக்டர் விஜயனுக்கு போன் பண்ணா உடனே புது டீச்சர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் புது வாத்தியாரமா வரும்போது நல்லதான் நினைக்கிறான். இந்த குரங்களோட யார் பழகுவாங்க? பேசாம இருடா, நீ பொறுமையா இரு பாஸ்கர், எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஏமா குழந்தைகளை நினைக்கும் போதெல்லாம் பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்றான். இவனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அதுங்களும் உருப்பட மாட்டேங்குதுங்க. ஒண்ணு பண்ணலாமா? இந்த பசங்களை எல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டானே. அப்படி இல்ல ராம், ஆசிரமத்துல சேர்ப்போமா? அது இல்லடா, அவன் அண்ணன் குழந்தைகளை தன் குழந்தைகளாவே நினைக்கிறான். அதனாலதான் அவங்கள அனாதைகளா வெளியே அனுப்ப அவன் இஷ்டப்படல. என்ன பாஸ்கர், என்னப்பா நடந்தது? உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த போட்டோவை என் கண் எதிரில் வைக்க கூடாதுன்னு. நான் வைக்கல பாஸ்கர். முதல்ல எடுங்க. எந்த பொருளை பார்த்தா நான் குழப்பத்துக்கும் குமரனுக்கும் ஆளா வேணும், அதையே என் கண்ணு முன்னாலே கொண்டு வந்து வைக்கிறீங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன ஏன் இப்படி கொல்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இரு பாஸ்கர், உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியா அமையணுமேன்னு நானும் ராமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது உன் நிம்மதியை கெடுக்க நாங்க முயற்சி செய்வோமா? ஆமா பாஸ்கர், இந்த போட்டோவை பத்தின எண்ணமே உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் ஒழிச்சு வச்சேன். ஆனா யார் எடுத்து வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அதைத்தான் நானும் கேட்கிறேன், யார் எடுத்து வச்சதுன்னு. சித்தப்பா, அந்த போட்டோவை நாங்க தான் எடுத்து வச்சோம். எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருந்தது, பார்த்தோம். தவறா சித்தப்பா? அம்மா, நீங்க 2 பேரும் கீழே போங்க. பாவம், குழந்தைங்க தாய் என்ன செய்யறோம் தெரியாம. அது இல்ல, ஒரு பக்கம் என்னை விட்டு பிரிஞ்சு போன என் சகோதரனுடைய எண்ணங்கள், இன்னொரு பக்கம்
அந்த உத்தமனுடைய குழந்தைகளை நல்லபடியா வளர்க்க முடியலையேங்கிற உணர்ச்சிகள், இந்த எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மத்தியில் நடக்கிற போராட்டம் தான் என்ன சித்திரவதை செய்ததே. நான் என்ன செய்வேன்? குழந்தைங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதே. நான் சொன்ன புது டீச்சர் வந்ததும் எல்லாம் சரியாயிடும். பாஸ்கர், ஒருத்தர் செல்வத்தை இழந்தான்னா வாழ்க்கையில ஒரு சிறு பகுதியை தாண்டா இழக்கிறான். நண்பன் இழந்தா பெரும் பகுதி இழக்கிறான். ஆனா தைரியத்தை மாத்திரம் இழந்துட்டான்னா எல்லாத்தையும் இழந்துடுறான்டா. கமான், ஐ சே பி போல்ட். மாலதி, டாக்டர் சொல்ற இடத்துல கவர்னன்ஸ் வேலைக்கு போறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? எனக்கு வாழ்வு கொடுத்ததே நீங்க 2 பேரும் தானே. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். டாக்டர், உண்மையை சொல்லணும்னா என்னை விட குழந்தைகிட்ட அன்பா பழகி அவங்கள கண்ணும் கருத்துமா வளர்த்துக்கிட்டு வந்ததே மாலதி தான். இப்ப இந்த ஸ்தாபனம் அவளை இழக்கிறத நினைச்சா எனக்கு வேதனையா தான் இருக்கு. மன்னிக்கணுமா, பாஸ்கர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவருக்கு பணமும் மற்ற எல்லா வசதிகளும் இருந்தும் குழந்தைகளை சரியா கவனிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு மாலத்திய கவர்னர்ஸா அனுப்பி வைக்கிறேன்னு நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேம்மா. ஓஹோ, நீ புறப்படலாமா? மாலதி, நாளைக்கே உனக்கு நல்ல எதிர்காலம் அமையலாம். இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடத்தையும் குழந்தைகளையும் மறந்துட மாட்டேன்னு நினைக்கிறேம்மா. என்னங்க இதெல்லாம்? ஏன் டாக்டர், நான் எப்ப புறப்படணும்? இன்னைக்கு சாயங்காலமே புறப்படலாமா? சாரி, மன்னிச்சுக்குங்க. தட்ஸ் ஆல் ரைட். ஏம்மா, ரோட்ல நடந்து வரும்போது பார்த்து நடக்க வேண்டாம்? ரோட்ல நடந்து வரதுக்கு ஒரு முறை இல்ல? சாதாரணமா கார்ல வருவாங்க, இல்ல சைக்கிள்ல வருவாங்க. இன்னும் பழைய காலத்து மகாராஜாக்கள் மாதிரி இப்படி குதிரையில வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வாட் நான்சென்ஸ்! பழைய காலம்னு சொல்லி கிண்டலா பண்ற. இதே வார்த்தையை எந்த ஆம்பளையாவது சொல்லி இருந்தா நடக்கிறதே வேற. ஏன் சார், நான் எவ்வளவு மரியாதையா முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். அந்தஸ்துல இருக்கிற உங்களை மாதிரி பணக்காரங்க வாழ்க்கையில முன்னேற மேல போகும்போது சந்திக்கிற உங்ககிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கணும். காரணம், கீழே வரும்போது மறுபடியும் உங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதை நனவுல வச்சுக்கிட்டா போதும். என்ன சொன்ன? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? குதிரை காத்துட்டு இருக்கு, நீங்க புறப்படுறது பாருங்க. எதுக்கு அனாவசியமா வம்பு சண்டைக்கு வர்றீங்க? என்ன யாரும் இந்த ஊர்ல இப்படி மதிக்காம பேசுனது? யார் நீ? எந்த விட்டு பெண்? ஒண்ணு செய்யுங்க, எனக்கு அவசரமான வேலை இருக்கு. 4 மணிக்கு சாந்தி நிலையத்துக்கு வந்தீங்கன்னா அங்கதான் இருப்பேன். மிச்ச மீதி சண்டையை அங்க வச்சுக்கலாம். சாந்தி நிலையமா? அங்க உனக்கு என்ன வேலை? அத பத்தி உங்களுக்கு என்ன? ஏதோ வேலை. ஏமா, சோபாவில் அவ்வளவு இடம் இருக்குல்ல, அங்க உட்கார்றது? இல்ல ராம அங்கிள், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாள் பூராவும் உன்னையே பாத்துட்டு இருக்கணும் போல இருக்கு. பாத்துட்டு அதுக்காக நச்சுன்னு மேலேயே உட்காரணுமா? இத பாருமா, சோபாவில் உட்கார்ந்தா மெத்து மெத்துன்னு இருக்கும். நானு மூங்கில் கட்டில் மாதிரி எலும்பாரியா ஆன மனுஷன் இங்கதான் உட்காரணுமா? சாமி மாடு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நானு சாம்பிளுக்கு ஒரு ஆம்பளை மாதிரி என்ன விட்டுட. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நான் ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் உனக்குமா? என்னது? மனிதனா பிறந்தவனுக்கு மொத்தம் 6 அறிவு தானா? எனக்கு 8 இருக்குது. அது எப்படி 6ன்னா? உங்களுக்கு முதல்ல அறிவுன்னா என்னன்னு தெரியுமா? ஏன் தெரியாதா? உங்க அக்கா தலையில ஆண்டவன் வைக்க மறந்தானே, அதுக்கு பேர் தான் அறிவு. ரொம்ப கஷ்டம். என்ன மாமா? ஒண்ணு இல்ல மாமா, உன்னை கண்டு கூட எனக்கு பயம் இல்லப்பா. நீ கையில வச்சிருக்கிற உண்டிவில், அதை பார்க்கும் போது திக்குங்குது. அதுக்குள்ள தயாரா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு அந்த உண்டிவில் கிட்ட கொடுத்துருப்பா. என்னது? ஒண்ணு இல்ல, பண்டம் மாட்டுறேன். முதல்ல அந்த பிஸ்கட் என் கைக்கு வரணும். முதல்ல உண்டிவில் என் கைக்கு வரணும். இந்தாங்க உண்டிவில். இந்த பிஸ்கட் பாக்கெட். அப்பாட, இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். இந்த பய உண்டிவில் என் கையில. பெரிய உண்டிவில் வீரன், இவன் வீரன். இவன் மேல வச்சிருக்கிற கருவை நான் இன்னைக்கு சேர்த்துக்க போறேன். அவசரப்படாதீங்க ராமங்கள். என்ன பண்ண? என்கிட்ட இன்னொரு உண்டிவில் இருக்கு. படத்துல பண்ற போது வேற பிஸ்கட் பாக்கெட் இல்லடா. இந்தாங்க. அவங்கிட்ட ஏன் பேசுறீங்க? உங்க மதிப்பு உனக்கு தெரியவே இல்ல. 7 ஜென்மத்துக்கும் நான் பேச தயார். 7 ஜென்மமா? இந்த ஜென்மத்தை விட்டுடு, அடுத்த ஜென்மம் நீ எடுக்க போறதில்ல. அடிச்சு போறியா? வர வர இந்த வீட்ல சுத்த நியூசன்ஸா போச்சு. வாங்கடி போவோம். மீச்சில் போற
சார்தான். யார் நீங்க? நான் மாலதி. வா மாலதி. டாக்டர் விஜயன் என்ன டீச்சர் வேலைக்காக இங்க அனுப்பியிருக்காரு. ஓஹோ, புது டீச்சர் வேலைக்கு வந்திருக்கீங்க. ஐயோ பாவம், உட்காருங்க. பரவாயில்லைங்க, நீங்க என் முதலாளி, நான் எப்படிங்க உங்க எதிரில உட்கார்றது? முதலாளி அப்ப நில்லுங்க. இப்போ இந்த வீட்டு குழந்தைகளை நீங்க பாத்துக்கணும். சர்டிபிகேட் இருக்கா? சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. டாக்டர் நான் அனுப்புறேன்னு சொன்னா போதும்னாரு. டாக்டரா? அவனுக்கு சர்டிபிகேட் இருக்கா? யாரம்மா? பாத்தியாரம்மா, புதுசா டீச்சர் வேணும்னு சொன்னீங்களே, வந்திருக்காங்க. ஓஹோ, டாக்டர் விஜயன் அனுப்பிச்சிருக்காரா? உட்காரம்மா. இருங்க அம்மா, யாரும் பேசக்கூடாது. முதலாளி நான் தான் பேசுவேன். முதலாளியா? என்னடா வளர்ற? அப்படி நினைச்சுக்கிட்டு தான் உட்காராம நின்னுகிட்டே இருக்காங்க. வழக்கமான உன் கிண்டல ஆரம்பிச்சிட்டியா? இவன் என் மகன் ராமு, கிறுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பான். எங்க அம்மா ரொம்ப புட்சாலித்தனமா பேசுவாங்க. பேசாம இருறா. இந்த வீட்டு முதலாளி என் அண்ணன் மகன் பாஸ்கர். என்ன மாதிரியே இருப்பான், கொஞ்சம் அழகு பெருசா இருப்பான். டேய் சும்மா இருறா, அவன் வெளியே போயிருக்கான், இப்ப வந்துருவான். உட்காரம்மா. அம்மா, இந்த சாந்தி நிலையருக்கு இது ஒரு மர்ம மாளிகை. முதலாளி பாஸ்கர் இருக்கானே, அவன் ஒரு புரியாத புதிர். அவன் சிரிக்கிறான்னு நினைச்சு நம்ம சிரிச்சிட கூடாது. கடுமையா இருக்கானுங்கிறதுக்காக நம்ம பேசாம இருக்க கூடாது. பேசணும். வந்த வாத்தியாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் தேவையா? அவர் சுபாவம் எப்படி இருந்தா என்ன? நான் என் கடமையை செய்ய வேண்டியதுதானே. குழந்தைங்களை பார்க்கலாமா? பாக்குற மாதிரி குழந்தைங்க தான் பாப்போம். இந்த வேலையை ஒப்புக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு எந்த விதமான விபத்து வந்தாலும் தாங்கிக்க முடியுமா? ராமு பாரம்மா, அரியா பொண்ணு. ஆமா, உங்களை நம்பி யாரும் இல்லையா? வளரிக்கிட்டு இருக்காம வாடி கூட்டிட்டு போ. விஜி, நான் எடுத்துக்கிறேங்க. பரவாயில்ல, முதலாளி இல்லன்னு தெரிஞ்சு போச்சே. பரவாயில்லைங்க. சரி வாங்க. பாத்தீங்களா, படி ஏறினா மாடி. புது டீச்சர் வந்தாச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆனா அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க அழகு யாருக்கு வேணும்? நம்ம சுதந்திரம் தான் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஜாலி. நான் புது டீச்சர்ட்ட நிறைய கதை கேட்பேன். கேப்ப அதான் இங்க நடக்காது. இந்த உண்டி விழால ஒரே அடி அவங்க ஓடிடணும். கரெக்ட். எப்படியாவது புது டீச்சரை விரட்டணும். புது டீச்சர் டவுன் டவுன், அடக்குமுறை ஒழிக. டீச்சர் வந்தாச்சு, வாங்க 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 வாத்தியாரம்மா, குழந்தைகளை தான் பார்க்க போறோம். சும்மா தைரியமா வாங்க. கீதா, சுதா, நதா, வனிதா, ராதா. என்னது ஒரு குரங்கையும் காணோம். எங்க தொங்குதுங்களோ தெரியலையே. பாத்தீங்களா, நீங்க முன்னுக்கு கொண்டு வர போற குழந்தைகளை சிரிக்குதுங்க. புதுசா வந்த டீச்சரே டீச்சர் கூட்டிட்டு வந்து ராமு அங்கிள் ஓடிங்க. ஏலே, இந்தடா நான் ஒழிய மாட்டேன்டா. கோட்டாளா, உங்க கொட்டத்தை அடக்கிற வரைக்கும் நான் ஒழிய மாட்டேன்டா. இவங்க உங்களுக்கு புதுசா வந்த டீச்சர். நின்னா அடி, உட்கார்ந்தா உத, பேசினா குத்து. அட, இந்த டீச்சருக்கு சொர்ணம் இருக்க, அடிபட்டா வலிக்கும் போல இருக்கு. பழைய குண்டு டீச்சர் அடி வாங்கினா பேசாம இருக்கும். ஆமா, உங்களுக்கு டீச்சரா வர்றவங்க ஒண்ணு பேசாம இருக்கணும், இல்ல குண்டா இருக்கணும். நீங்க வாங்க ஒல்லி டீச்சர், நீங்க வாங்க. என்னது மரியாதை இல்லாம? யார கூப்பிடுற? புது டீச்சரை வர சொல்லுங்க. உங்களை தான் கூப்பிடுதுங்க. உங்க பேர் என்ன? மாலதி. என்ன மாலதி? வெறும் மாலதியா? வெள்ளம் போட்ட மாலதி. அதெல்லாம் என்ன உனக்கு? என்ன விடுறா பையன் இனிஷியல் கேட்கறான். சொல்லுங்க, உங்களுக்கு வேற வேணுமா வேண்டாமா? நீங்க நினைக்க போறதில்ல. நான் சி மாலதி. சி மாலதி? கிராக் மாலதியா? உங்களுக்கு என்ன சொல்லி தர தெரியும்? பாட்டு சொல்லி தருவேன், ஆட சொல்லி தருவேன், விளையாட சொல்லி தருவேன். ஐயோ, படிப்பு சொல்லி தர தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். அப்போ டேஞ்சர் ஆச்சே. ஐயோ, குறுக்கு விசாரணை போதும்பா. இனிமே நீங்க எல்லாரும் இவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். முயற்சி பண்றோம். இன்னும் ஏன் நின்னுகிட்டு? வாங்க, நீங்க இருக்க வேண்டிய ரூமை காமிக்கிறேன். இனிமே டீச்சருக்கு வேண்டியதெல்லாம் நாங்க தான் பாத்துக்குவோம். அங்கிள், எப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கவா இல்ல போகவா? கீழே போய் சித்தப்பா வந்தா சிக்னல் தாங்க. உருப்பிடுங்க. அக்கா
அக்கிரமத்தை பாத்தீங்களா? இதுங்களை வச்சு நீங்க எப்படித்தான் சமாளிக்க போறீங்களோ? இது இருக்குதே உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்குது, அறிவு வளரவே இல்லை. சுருக்கமா சொல்ல போனா சரியான ஜடம், லகார் இல்லாத குதிரை. கிடைக்கிறத பாருங்களேன். இது இருக்குது கண்ணாடியோடவே பிறந்திருக்குது. காகிதத்துல மை பட்டிருக்க கூடாது. அதை ஒரு எழுத்து நினைச்சு இஷ்டத்துக்கு எதையாவது படிச்சு வைக்கும். இந்த வேடம் பரம்பரை வேட்டை ஆடிட்டே இருப்பான் உண்டி இல்லாத. அதுங்கடா விரல கட்டாரு சுண்டி விரல் ஆன வரைக்கும் விட போறது இல்ல. இது கொஞ்சம் பரவாயில்ல, முந்தாணி மாத்திரம் தான் பிடிச்சு எடுக்கும். பாப்பா, அது பாப்பா, நீ நல்ல பாப்பாவா? உனக்கு எதுமா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கடவுள் தான் ரொம்ப பிடிக்கும். வெரி குட். உனக்கு யாருமா சொல்லி தந்தாங்க? நான் இல்ல. ஐயா, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க இருந்தா கண்ணாடி பட்ட டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. வரும்போது கண்ணாடியோட வந்தாங்க, போகும்போது கண்ணுல கட்டு போட்டுட்டு போறாங்க. உண்டிவில் கைங்கரியம். நம்ம எப்படி ராஜினாமா தானே? சேச்சே, என்கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. கண்ணாடி இல்லைங்கிற தைரியத்துல சொல்றீங்களா? மாட்டி விட்டு கையோட உடைப்பானுங்க. டீச்சர், நீங்க தங்க வேண்டிய ரூம் போங்க. நாங்க எப்பவுமே புதுசா வர டீச்சருக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். வரவேற்போட சரி. நீங்க பேசாம இருங்க. சம்மதமா டீச்சர்? ஓ, வரனே. சரி, வாங்கடி போலாம். வாங்கடி வாங்கடி. மாமா, நீங்க எங்க எங்களோட வரீங்க? நவலப்பா. கீழே போயிருங்க. சரிப்பா சரிப்பா. இடுப்போட இருக்க மாட்டான், சொக்காய் பிடிச்சி லொடக்கு வைக்கிறான். மாமான இடையில மரியாதை வேற. இது ஒண்ணும் சரியில்லை. டீச்சர், இதுதான் உங்க ரூம். ஐசி, ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, சீக்கிரம் நிக்கிறேன். ஆமா, இப்ப யாரு எனக்கு வரவேற்பு கொடுக்க போறீங்க? இதோ இவன் தான். நான் ஒண்ணும் ஏமாறல. வெளியூர்ல இருந்து வந்து என்ன முதல்ல குளிக்க வைப்பீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எங்க மேல கோபம் வரல? எனக்கு எதுக்கா கோபம் வரணும்? நீங்க என்ன தவறு செஞ்சீங்க? எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாச்சா? என்ன இவ்வளவு தண்ணி? கண்டா இந்த வாட்டி என்ன பெரிய பலனா? முதலாளி வந்தாச்சு, உங்களை உடனே பார்க்கணுமா? இதோ ஒரு நிமிஷம், புடவையை மாத்திட்டு வந்துடுறேன். இப்படியே வாங்க. ஐயோ, இப்படியே வா. கூப்பிட்ட உடனே வரலன்னா கோச்சுக்குவான். என்னங்க இது, ஈர புடவையோடயா வா? அதனால என்ன, முன்னை விட பார்க்கறதுக்கு இப்பதான் பெட்டரா இருக்கீங்க. வாங்க. அதுல இப்படி வந்தாதான் அவனுக்கும் பிடிக்கும். வாங்க வாங்க. என்னாச்சு? நம்ம எதிர்பார்த்தபடி ஒண்ணுமே இல்ல. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஐய, இவர்தான் உங்க முதலாளியா? ஆமா, அவர்தான் முதலாளி. நீங்க என்ன இவன்ற தொத்துவையா? இல்லைங்க, அவரை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அதுல எங்க முதலாளி இருக்குதே, கத்திலே தவிர ரொம்ப நல்லது. சும்மா தைரியமா வாங்க. எதுக்கும் நீங்களும் துணைக்கு வரீங்கல்ல? அதான் வந்துட்டே இருக்கிறேன். 1922 எங்க முதலாளி 22 இப்ப 40-45 வயசு ஓடணுமே அவருக்கு. 1942 ஆகஸ்ட் போராட்டம் வேற. விருச்சிக லக்னத்துல பிறந்தாரு. அதனால தான் இவ்வளவு கோபக்காரா இருக்காரு. மத்தபடி ஒண்ணும் இல்லைங்களே. நீங்க தைரியமா போங்க. வந்தது தெரியும். பாஸ்கர், இதுல ஒரு விசேஷம் தெரியுமா? நம்ம வீட்டு பசங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூட வாத்தியாரமா வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ராமு, சரி 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 சரி. உங்க பேரு? மாலதி. பெரிய வாயாடியா இருப்பீங்க போல் இருக்கு. உங்களை யாருன்னு புரிஞ்சுக்காம தவறா பேசிட்டேன். டாக்டர் விஜயன் உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கிறார். எனக்கு வேண்டியதெல்லாம் குழந்தைகளை நல்லா கண்டிச்சு வழிக்கு கொண்டு வரணும். என்னுடைய அபிப்பிராயம் ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. உங்ககிட்ட பயமா இருக்கு. என்ன போல பணக்காரங்க உங்களை போல உள்ளவங்க கிட்ட அபிப்பிராயம் கேட்கலன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நான் சொன்னதையெல்லாம். தட்ஸ் ஆல் ரைட். காலையில நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன். குழந்தைகளை பாத்தீங்களா? ஓ, உங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டாங்களா? பார்த்தாலே தெரியுது. எனி கம்ப்ளைண்ட்ஸ்? நோ நோ,
எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கதான் நீங்க தவறு செய்யக்கூடாது. குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமோ பரிவோ இருக்கவே கூடாது. அவங்க கிட்ட கண்டிப்பாவும் உங்களை கண்டாலே பயப்பட முடியாம நீங்க நடந்துக்கணும். யூ ஃபாலோ? மன்னிக்கணும், அவங்க நீங்க கடுமையா நடத்துறதுனால நீங்க வீட்டுல இல்லாத போது சுதந்திர உணர்ச்சியில விஷமங்களை அதிகமா செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்க எப்பவுமே மலர போல மிருதுவானவங்க. மலர்ல இருக்கிற முள்ள நீக்க அது தீயில போட்டா மலர் கருகிடும் இல்லையா? நாம முள்ள வேறு விதமா தானே எடுக்க முயற்சி செய்யறோம். அதே போல அவங்க போற போக்குல போய் தான் குழந்தைங்களை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும். ஏமா மலருங்கிறீங்க முள்ளுன்றீங்க? வாஜாரம்மா வேலைக்கு வரதுக்கு முன்னால தோட்ட வேலை பாத்தீங்களா? ராமு, நீங்க உங்க இஷ்டப்படியே செய்யலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த குழந்தைகளுடைய கெட்ட குணமெல்லாம் மறைஞ்சு அவங்களும் வாழ்க்கையில முன்னேற வழி செய்யணும். That's all. அது என் கடமை. சாப்பிட போலாம். இதோ ஒரே நிமிஷம். ஏ ராதா, முள்ளங்கடா. இதோ கொண்டா கொண்டா. கீதா, முள்ள பாத்து கரைக்காவே. டீச்சரே, எப்படியாவது இங்கதான் உட்கார வைக்கணும். பாவம் டீச்சர். வேண்டாம் கீதா. என்னடி பாவம்? இந்த டீச்சரை எப்படியாவது விரட்டணும். நீ பேசாம இரு. சரி, எல்லாரும் உங்க இடத்துல போய் உட்காருங்க. மேடம் மண்டோதரி, ஐ அம் சாரி. மேடம் மாலதி, பாஸ்கர் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கண்டிப்பு. சாப்பாட்டு டேபிளுக்கு கிட்ட வர நேரத்தை தவிர காரணம் அவனுக்கு நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும். உனக்கு உணங்குறத கொட்டிக்க ஏன் மேல பழிய போட்ட? அங்க உட்காராதீங்க. அதுதான் உங்க இடம். இது டீச்சர் இடம். டீச்சர், இங்க உட்காருங்களேன். உட்காந்துங்க உட்காந்துங்க. குழந்தை கேட்டு தகராறு வேணாம். ஏமா குழந்தை குழந்தை, நான் இதை உட்காரலாமா? வா. அப்படி உட்காருங்க. What happened? என்னாச்சு? ஒண்ணுமில்ல, முதுகுல சுளுக்கிட்ட மாதிரி இருந்தது. முள்ளு குத்துற மாதிரி வலிச்சிருக்குமே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்ப சரியா போச்சு. ஓ, சாப்பிடுமா. ஒண்ணும் கூச்சப்படாதீங்க. நல்ல வசதியான வீடு. இருக்கிற வரைக்கும் தின்னே தீர்த்துடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அது வேற யாரும் இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி பாப்பமா. நாங்க சாப்பிடறோம் இல்லையோ, அவ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். தட்டை போட்டு துரத்திடுவோம், தனியா உட்கார்ந்து தின்னுக்குவா. இல்லம்மா. டே ராம், வளராதே. ஒண்ணு இல்ல மாலதி, இந்த பாப்பம்மாவோட குடும்பமே தலைமுறை தலைமுறையா எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க. அதனாலதான் நாங்க சாப்பிடும் போதே அவங்கள சாப்பிட சொல்றது இந்த வீட்டு வழக்கம். பாப்பம்மா, நீ போய் சாப்பிடு. வேறதான் பாப்பம்மா. நல்ல சிவன் கோயில் காண மாதிரி ஒரு உடம்பு, நடையில ஒரு குச்சிப்புடி நடனம். நீங்க சாப்பிடுங்க. பாஸ்கர், ஏன்பா பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிடுப்பா. அவ வந்து போனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டுருக்கலாமே. அதனால என்னப்பா, நாளையில இருந்து அப்படியே செஞ்சா போச்சு. சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துவானே. பாஸ்கர், பெரிய விஷயத்தெல்லாம் சின்னதா எடுத்துக்க முதல்ல கத்துக்க. அதுக்கப்புறம் சின்ன விஷயம் எல்லாம் பெருசாக தெரியாது, தெரியுமா? எப்படிங்க வேறாங்க? ரொம்ப பெரிய சமாச்சாரம் இது. அம்மா, எனக்கு சூப் வேணாமா?